இன்றைய நற்செய்தியில் எந்த இடத்துல இயேசு அந்த புதுமையை செய்தார்? 5000 பேர் குணமளித்தது பாலை நிலம். இது போன்ற இயேசுவை போல பாலைவனங்கள், பாலை நிலங்களை சோலை வனமாக மாற்றியவர் தான் நமது ஜான் மரிய வியானி. அவருடைய வழித்தோன்றல், அவரை பின்பற்றி வருகிறவர்கள் தான் நம்முடைய பங்கு தந்தைகள். அதிலும் உங்களுடைய திருமுழுக்கு, உங்களுடைய திருமணம், இவற்றில் தங்களுடைய சந்தோஷத்தையும் தியாகத்தையும் அவர்கள் மறைத்து வைத்து உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அருமையான உலகம். எனவே அவர்களை வாழ்த்துவதில் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் அனைவரும் கரங்களை தட்டி மறைக்கல்வி பிள்ளைகளை நம்முடைய பங்கு தந்தைக்கு ஒரு சிறிய வாழ்த்து நடனம், ட்ரிபியூட் சாங் டு ஆர் பாரிஷ் பிரீஸ்ட், அவர்களை அழைக்க அன்போடு அழைக்கின்றேன். சண்டே ஒரு நாள் தான் லீவு, இன்னைக்கும் கோயிலுக்கு வா, அங்க வா, இங்க வானுக்குறீங்க. போங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாட போறேன். சர்ச்சுக்கு போறேன். எனக்கு முதல்லலாம் சர்ச்சுக்கு போகிறதே பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆல்ட்ரு பையானது பிடிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டே ஆனால் ஜாலியாக வெளில போகிறாங்க. அதனால இனிமேல் நானும் இதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக வெளில பார்க்க போகிறேன். தூயாவின் துணையால் இறைவனின் பாதையில் கை தட்டுங்கள், ஓசை எழுப்புங்கள், அன்பு தந்தையை வார்த்தி பாடுங்கள். இயேசுவின் அன்பை விதைத்தவரே எங்கள் வாழ்வின் வழிகாட்டியே. சந்தோஷம் என்று பொங்கட்டும், ஆசைகள் என்றும் பெருகட்டும். ஹே, எல்லோரும் சேர்ந்து பாதரை வாழ்த்தி ஆடி பாடுவோம். கை தட்டுங்கள், ஓசை எழுப்புங்கள், அன்பு தந்தையை வாழ்த்தி பாடுங்கள். இயேசுவின் அன்பை விதைத்தவரே எங்கள் வாழ்வின் வழிகாட்டியே. சந்தோஷம் என்று பொங்கட்டும், ஆசைகள் என்றும் பெருகட்டும். ஹே, எல்லோரும் சேர்ந்து பாதரை வாழ்த்தி ஆடி பாடுவோம்.
மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது மறைக்கல்வி சார்பாக ஆசிரியர்களும் தன்னார்வ தொண்டர்களும் ஒரு சிறிய பரிசினையும் நமது பங்கு தந்தைக்கு வழங்குவார்கள். அப்படியே மீண்டும் ஒரு முறை நாம் கரங்களை தட்டி நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய விழா வாழ்த்தினையும், மேலும் நடனம் ஆடிய மறைக்கல்வி பிள்ளைகளுக்கும் நாம் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ. இப்பொழுது ஒரு சிறிய வாழ்த்து உரை வழங்க நமது பங்கு பேரவை ஒருங்கிணைப்பாளரை அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, பங்கு தந்தையர்களின் நாளில் நமது பங்கு தந்தைக்கு ஒரு சிறிய வாழ்த்து மடல். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பங்கு தந்தையே, அருட்சகோதரிகளே, இறை ஆசிர் நிறைந்த இறை மக்களே, மனித வரலாற்றில் தன்னலத்தால் உயர்ந்தவர்களை விட தியாகத்தால் உயர்ந்தவர்களையே நீண்ட காலம் அது நினைவில் வைத்துள்ளது. ஆகையால் தான் உலகில் எந்த மனிதனும் அடைய முடியாத ஒரு பார்போற்றும் பெருமையையும் உயர்வையும் தம்மை முழுமையாக அர்ப்பணித்த பங்கு குருக்களின் வாழ்வில் ஒளி நிறைந்ததாய் இருக்கின்றது. ஒரு மன்னன் நாட்டை ஆளலாம், ஒரு அறிஞன் அறிவை வளர்க்கலாம், ஒரு வீரன் எல்லையை பாதுகாக்கலாம், பெரிய மனிதர்கள் பலர் உலக பணக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு குருவானவர் மட்டுமே இம்மண்ணுலகில் இறை இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து மனிதரை ஆசீர்வதிப்பதோடு அவரது இதயங்களையும் ஆன்மாவையும் இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு அரிய வாய்ப்பை பெறுகின்றார். அதுதான் குருத்துவ பணியின் சிறப்பு, இறை அழைத்தலின் மேன்மை. அன்பான இறை மக்களே, இன்று பங்கு தந்தைகளின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியை நமது திரு அவை நினைவு கூறும் இந்த நல்ல நாளில் நமது பங்கில் பணியாற்றி சென்ற அனைத்து பங்கு தந்தையர்களையும் ஆழ்ந்த நன்றியோடு நினைவு கூறுவோம். அவர்கள் நமது பங்கில் விதைத்தது இறை வார்த்தைகளை மட்டுமல்ல, மாறாக கடவுள் மீது கொண்ட ஆழ்ந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நம்மில் விதைத்தார்கள். அந்த பங்கு தந்தையர்களின் வரிசையில் இன்று நமது பங்கை அன்போடும் மிகுந்த அர்ப்பணிப்போடும் அதீத ஆர்வத்தோடும் வழிநடத்தி வரும் நமது பாசத்துக்குரிய பங்கு தந்தை பாலசாமி அவர்களை நாம் இதயம் நிறைந்த நன்றியுடன் உற்சாகமாக கைகளை தட்டி வாழ்த்துவோம். வாழ்த்துக்கள் தந்தையே. அன்பு பங்கு தந்தையே, நீங்கள் பலிபீடத்தின் முன் நிற்பது ஒரு கடமையின் அடையாளம் அல்ல, அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே அன்பின் பாலமாக நிற்பதே உங்கள் பணிவாழ்வு. உங்கள் அமைதிக்கு பின்னால் எத்தனை தியாகங்கள் புதைந்திருக்கின்றன என்பதை இறைவன் அறிவார். உங்கள் புன்னகைக்கு பின்னால் எத்தனை குடும்பங்களின் சோகங்களை சுமந்து நிற்கின்றீர் என்பதை இறைவன் அறிவார். அன்பு இறைவா, எங்கள் பங்கு தந்தையை நிறைவாய் ஆசீர்வதித்து உமது ஞானத்தால் அவரை அலங்கரித்தருளும், உமது கருணையால் அவரை நிரப்பியருளும். எமது தந்தையின் உதடுகளில் உமது வார்த்தைகள் எப்போதும் ஒலிக்கட்டும், அவரது கரங்களில் உமது ஆசீர்வாதம் பொழியட்டும், அவரது வாழ்வில் உமது சமாதானம் எப்போதும் நிலைநிற்கட்டும். புனித ஜான் மரிய வியானியின் ஜெப வாழ்வு எளிமையின் ஆன்மாக்களுக்கான அக்கறையையும் எங்களது பங்கு தந்தையின் வாழ்வில் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். அன்பு தந்தையே, நீங்கள் எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக மட்டுமல்ல, எங்களது நம்பிக்கையின் பயணத்தில் முன்னே நடக்கும் நல் மேய்ப்பராகவும் இருக்கின்றீர். நீங்கள் இந்த மதுரவாயில் பங்கிற்கு வந்து 2 மாதம் கழிந்துள்ளது. இந்த 2 மாதத்தில் இந்த பங்கை ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் ஒரு குறையுமின்றி சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இந்த 2 மாதத்திற்குள்ளாகவே பங்கின் அடுத்த நிலையாக இந்த ஆலயத்தை புதிதாக கட்டுவதை குறித்து நீங்கள் ஆலோசிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையுமே. அன்பு பங்கு தந்தையே, நாங்கள் எப்போதும் உங்களுக்காக இடைவிடாது ஜெபிப்போம். இந்த பங்கின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்க போகும்
எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்போம். இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் உறுதியான உடல் நலத்தையும் குன்றாத மன வலிமையையும் குறையாத இறை அன்பையும் அருள்வாராக. உங்கள் வாழ்வு பலரின் இருளை அகற்றும் ஒளி விளக்காகவும், உங்கள் குருத்துவ பணி பலரின் ஆன்மாவை மீட்பின் பாதையில் நடத்தும் ஆன்மீக பாலமாகவும் இருக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களுக்காய் ஜெபிக்கின்றோம். நன்றி. இப்போது நமது பங்கு தந்தையை கௌரவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்ய வருகின்றார் நமது பங்கு பேரவை செயலாளர் திருமதி ஜூலியட் அவர்கள். உற்சாகமாக மீண்டும் ஒருவரை மனதார நன்றி சொல்லி கைகளை தட்டி அவரை பாராட்டி வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது இளைஞர்களையும் நமது பங்கு தந்தையோடு இணைந்து அந்த இனிப்பினை வெட்டி நம்முடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் நடனத்தின் வாயிலாக உங்களுடைய நல் வார்த்தைகள் வழியாக எங்களை வாழ்த்தியமைக்காக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக நடனமாடிய பிள்ளைகள், அவரை பயிற்றுவித்த மறைக்கல்வி ஆசிரியர்கள், நம்முடைய உதவி பங்கு தந்தை மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று பங்கு தந்தைகளை பற்றி நல்லதொரு வார்த்தைகள் வழியாக எங்களை உற்சாகமூட்டி எங்களுக்காக ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்த பங்கு பேரவை, அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், பக்த சபைகள், பங்கு இறை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த அனைத்து வாழ்த்துக்களையும் விட நீங்கள் ரெண்டே கொடுத்தா போதும். ஒன்று உங்களுடைய ஜெபம், இரண்டாவது என்ன, ஒத்துழைப்பு. இது ரெண்டும் போதும். மற்ற எந்த வாழ்த்து, எந்த கேக்கும், எந்த இதுவும் தேவையில்லை. ஆக பங்கு தந்தையருக்கு மிக அவசியம் ஒன்று உங்களுடைய ஜெபம், இரண்டாவது இந்த ஒத்துழைப்பு. இது இருந்தால் நாம் எல்லா நிலைகளிலும் நாம் வளர்ச்சி காண முடியும், முன்னேற்றம் காண முடியும். எனவே அதை எதிர்பார்த்து தொடர்ந்து பயணிக்கின்றோம். நன்றி, வாழ்த்துக்கள். அவர்களுக்கு நன்றிகள். நமது இளைஞர்களோடு இணைந்து நமது பங்கு தந்தை இந்த இனிப்பினை வெட்டி நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவார்கள். பாடகர் குழுவினர் ஹாப்பி ஃபீஸ்ட். அனைவருக்கும் நன்றி. பங்கு தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பங்கு சார்பாக, அனைத்து மக்களுடைய சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டே டியர் ஃபாதர். தேங்க்யூ.